ஹாய் ஹலோ வணக்கம். நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க, நீங்களும் அதை பார்த்துட்டு வாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பாப்பா இறந்தது இல்லையா, ரொம்பவே வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். அதுக்கப்புறம் எங்களுக்கான நிவாரண நிதி வந்துட்டு கலெக்டர் மினிஸ்டர்ல தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ என்ன அப்படிங்கறதுல எங்களுக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம் தான் நாங்களும். ஸோ அதனால அதுக்கான நிவாரண நிதி எவ்வளோ அப்படிங்கறத ப்ராப்பரா எங்களுக்கு சொல்லணும். ஸோ சிஎம் சார் வந்துட்டு ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு அபிஷியலா அவர் சொல்லணும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த மைண்ட் செட்ல இருந்து இன்னும் யாருமே வெளியில வரல. ஆனா இவங்க பாருங்க, அந்த பாப்பாவோட சித்தியா எப்படி டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையாங்க? நீங்கெல்லாம் பிள்ளைய இறந்த மாதிரி பேசலையே. அந்த இறந்த பாப்பா வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாங்கிறத பத்தியா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? எப்படி பாப்பா இறந்ததுக்கு வந்து கலெக்டர் காரணமா, இல்ல மினிஸ்டர் காரணமா, இல்ல சிஎம் அண்ணா தான் காரணமா? எல்லாரும் கலெக்டருக்கு பணம் தரனாரு, மினிஸ்டர் பணம் தரனாரு. அது என்ன எவ்வளவுங்கிறது எங்களுக்கு தெரியாது. அதை கரெக்டா ப்ராப்பரா எங்களுக்கு சொல்லணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பாப்பா இறந்ததுக்கு முக்கியமான காரணமே நீங்க எல்லாரும் தான். பிள்ளைய பெத்தவங்க தான். எங்க போனீங்க பிள்ளைய பார்க்காம? உங்க மேல தப்ப வச்சுட்டு அவங்க இவ்வளவு தரனாங்க, இவங்க அவ்வளவு தரனாங்க. எங்களுக்கு ப்ராப்பரா சொல்லணும். எதுக்குங்க சொல்லணும்? சிஎம் அண்ணா, நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வைக்கிறேன். இது என்னுடைய கருத்து தான். இந்த பாப்பா ஒருவேளை பொழைச்சிருந்துச்சுன்னா அந்த பாப்பா கண்டிப்பா நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும், பண்ணணும். ஆனா இந்த மாதிரி டிமாண்ட் வைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏன் பண்ணணும்? எனக்கு புரியல. இவங்களுக்கு நிவாரண நிதி எதுக்கு கொடுக்கணும்? ஆல்ரெடி இந்த சம்பவத்துல நிறைய பிரச்சனைகள், அதாவது கைதானவனுக்கும் அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு வேற சொல்றாங்க. என்னெல்லாமோ சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. தெரியாம எதுவும் சொல்ல முடியாது. ஆனா தீர விசாரிங்க, எது உண்மைன்னு விசாரிங்க. விஜயண்ணா, இந்த விசாரணை நடக்கும்போது செத்து போன பாப்பா குடும்பத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அவங்களுக்கும் தண்டனை கொடுத்துதான் ஆகணும். இப்ப வந்து இதுல எந்த தப்பும் இல்ல, கொலைகாரன் அவன் மேலதான் தப்பு அப்படின்னா இவங்க நிவாரண நிதி கொடுக்கறத பத்தி யோசிங்க. மற்றபடி எங்களுக்கு யாருக்குமே, மக்கள் யாருக்குமே இந்த மாதிரி நிவாரண நிதி கொடுக்கறதுல விருப்பமே கிடையாது. அது இந்த குடும்பத்துக்கு. பாப்பா இருந்திருந்தா பாப்பாக்கு பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி டிமாண்ட் வைக்கிறவங்களுக்கு எதுக்குங்க பண்ணணும்? நல்லா கேக்குறீங்களே. இந்த பொம்பளை பேசுறத கேட்டீங்களா நண்பர்களே? இது இந்த மாதிரி பேசக்கூடிய டிவிக்கு ஆதரவாளர்கள் யாராவது ஒருத்தர் மக்களுக்காக பேசுறாங்களா பாத்தீங்களா? அந்த குடும்பம் ஒரு குழந்தைய இழந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்குது. அது யார் மேல பழிய சொல்லி பேசுறாங்க? அந்த குடும்பத்துல நீ ஏன் பிள்ளைய பார்க்காம போன, அதனாலதான் பிள்ளை இப்படி ஆனது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இப்படி ஆனதுக்கு காரணம் அந்த காம கொடூரன் அவன் இல்ல, அவங்க அந்த குடும்பம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதனால அவங்களுக்கு யாரும் நீங்க வந்து நிவாரண உதவி எதுவும் செய்யக்கூடாது. பிள்ளை உயிரோட இருந்தா கூட செய்யலாம். இல்ல பிள்ளையே செத்து போச்சு எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உயிரோட இருந்தா மட்டும் எதுக்கு செய்யணும்? உயிரோடவே இருக்குது, நல்லாவே இருக்குது, எல்லாம் நல்லா சம்பாதிச்சு தின்னுட்டு போறாங்களே. உயிரோட இருந்தாலும் அப்படித்தானே கேட்பீங்க. உயிரோடவே இருக்குது எதுக்குன்னா அதுக்கு நீங்க வந்து பண நிவாரண நிதி கொடுக்கறேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அப்படித்தானே கேட்பாங்க. ரெண்டாவது, அவங்க சித்தி, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட சித்தி என்ன சொல்லுது? இந்த மாதிரி சிஎம்மும் கலெக்டரும் இவங்க எல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க, நிவாரண உதவி செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க, எவ்வளவுன்னு இன்னும் சொல்லலாம், அது எங்களுக்கு வந்து அறிவிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன தப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க? அது ஒரு பெரிய குத்தன்னு அந்த குடும்பத்திலே வந்து குத்தம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்புறம் அந்த பையனுக்கும் அந்த காம கொடூரனுக்கும் செத்து போன பெண்ணோட தாய்க்கும் ஏதோ தொடர்பு இருந்ததும். அப்படிப்பட்டவங்களுக்கு எதுக்கு நீங்க நிவாரணம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. அது அவங்களோட குடும்ப விஷயம். அத பத்தி நீங்க எதுக்கு பேசுறீங்க? அப்போ ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை கூட அஃபர்ல இருந்தாக்க அவன் வந்து ஒரு பொண்ணு சின்ன குழந்தைய வந்து பலாத்காரம் பண்ணலாமா? அத நீங்க நியாயம்னு சொல்லுவீங்களா? நீ ஒரு பொம்பளை தானே, உனக்கு அறிவு இல்ல, இப்படியே பேசிட்டு இருப்ப. அந்த காம கொடூரனை அவனை தண்டிக்க, அவன் தப்பு பண்ணிட்டான், அவனை வந்து அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும், கொடூரமான அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு ஒரு பொம்பளையா இருந்து ஒரு பொண்ணு நீ பேசியிருந்தீங்கன்னா நீ நல்ல பொம்பளை. அதை விட்டுட்டு நிவாரணம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசினா, அதுவும் அந்த பிள்ளை குடிச்சிட்டு இருந்தா இதெல்லாம் என்னது? யாரு பாதிக்கப்பட்டாங்களோ பாதிக்கப்பட்டவங்க மேலேயே போய் பழிய சுமத்துறது என்ன இது? இவங்க பேசுறதுல இருந்து ஒண்ணு தெரியுது நண்பர்களே. இவங்க வந்து மக்களை காப்பாத்துறதுக்காக அண்ணன் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லல. அவங்க அண்ணன் ஜாலியா இருக்கணும், அதுக்காக ஆட்சிக்கு அண்ணனை கொண்டுட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அதனாலதான் வந்துட்டு அவங்க அண்ணன் இங்க இருந்து டெல்லிக்கு போனாரு இல்லையா? எப்படி தனி விமானம் பிடிச்சி டெல்லி சல்லுன்னு போறாரு. அந்த ஒரு நாள் கூட அவரால் அவருடைய சிகை அலங்கார மேக்கப் மேன் இல்லாம அவரால் இருக்க முடியாது. மேக்கப் மேன கூடியே கூட்டிட்டு போறாரு, தொழிலதிபர்களை கூட்டிட்டு போறாரு. அவரு போயிட்டு வந்து ஒரு யூஸ் இல்ல. அந்த சாப்டருக்கு நம்ம அப்புறம் வந்துடலாம். அங்க போயிட்டு அந்த தனி விமானம் பிடிச்சு போனாருல்ல, அந்த பிளைட் லேண்ட் பண்றதுக்கு அந்த இடத்து
அதுக்கு மட்டும் 2.5 லட்சம். மொத்தம் இவரு டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு மட்டும் 50 கோடி செலவு பண்றாங்க. இதெல்லாம் யாரோட பணம்? கஜானாவையே தொடச்சு கழுவி ஊத்திட்டு போயிட்டாங்க. யாரு? கீர்த்தன அமைச்சர் சொன்னாங்கல்ல, 10 லட்சம் கோடி அனாவசிய செலவுல போயிட்டு இருக்குது. அந்த அரசாங்கமாவது வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்துறதுக்காக செஞ்சாங்க. அப்போ இந்த பொம்பளைங்களா எதுக்கு வந்து அவங்க அண்ணனுக்கு ஓட்டு போட்டு அரசியலுக்கு சிஎம் ஆக்குனாங்க? அவங்க அண்ணன் ஜாலியா சுத்தறதுக்கா? ஏன் இப்ப இந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டா என்ன தப்பா? அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டாங்க. விபத்துல போறாங்க, ஆக்சிடென்ட் ஆயிருது, ஒரு கார்ல விழுந்து ஒரு 10 வயசு குழந்தை செத்துருது வச்சுக்கலாம். அப்போ வந்துட்டு கோர்ட்ல போய் இன்சூரன்ஸ் கிளைம் பண்றாங்கல்ல, எப்படி கிளைம் பண்றாங்க? அந்த பொண்ணு இப்ப வயசு என்ன, அந்த பொண்ணு என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டது, அப்படி ஆசைப்பட்டா அந்த பொண்ணு பெருசான எத்தனை வயசுக்கு அந்த பொண்ணு சம்பாதிக்கும், அந்த பொண்ணு உயிரோட இருந்தா இத்தனை ஆண்டுகள்ல இவ்வளவு சம்பாதிக்கும், இவ்வளவு சம்பாதிச்சாக்கா அவங்க குடும்பத்துக்கு அப்பா அம்மாவுக்கு இவ்வளவு கொடுக்கும், இத்தனை லட்சம் கொடுக்கும் அப்படின்னு ஆயுள் கணக்கு போடுவாங்க. அந்த பொண்ணோட ஆயுள் கணக்கு போட்டு அதனால நீங்க வந்துட்டு இத்தனை லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லும். சட்டத்திட்ட விதிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், சரியா? அப்போ விபத்துல ஆனா மரணம் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒருத்தன் பலாத்காரம் பண்ணி ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்க கூடாதா? இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்? உனக்கு என்ன பிரச்சனை? அரசாங்கம் நிதி உதவி கொடுக்குது, உனக்கு என்ன பிரச்சனை? உன் குடும்பத்துல இருந்து நீ சம்பாதிச்ச சொத்து எடுத்துட்டு வந்து நீ குடுக்கறியா? எதுக்காக இதை நீ சொல்ற? உனக்கு அதுல என்ன பிரச்சனை? இத்தனை வருஷமா ஒரு பாதிக்கப்பட்ட நலிஞ்ச குடும்பத்துக்கு அரசாங்கம் உதவி செஞ்சு பழக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனைன்ட்டு அதை நீ கொடுக்க கூடாது. அந்த லேடி பேசினாங்கல்ல நண்பர்களே, அதுல போய் கமெண்ட் எல்லாம் பாருங்க, எல்லாம் எழுதி கொடுத்து கமெண்ட் பண்ண மாதிரி ஒரே மாதிரி. ஆமா, கொடுக்காதீங்க. அவளுக்கு எதுக்கு கொடுக்கணும்? யாரு? அந்த 10 வயசு பொண்ணு இறந்துருச்சு இல்லையா, அந்த பொண்ணோட அம்மாவை, அவளுக்கு எது கொடுக்கணும்? அவ குடிச்சுட்டு கிடக்குவ, அவளால தான் அந்த குழந்தை செத்தது. அவளுக்கும் அவனுக்கு தொடர்பு என்ன? இது பேச்சு எவ்வளோ அனாவசியமா பேசுதுங்க ஒருத்தரை பத்தி. அப்போ உங்க அண்ணனை வந்து நீங்க வந்து ஆட்சிக்கு வரணும்னு சொன்னது மக்களுக்கு நல்லது செய்யல. உங்க அண்ணன் சொகுசா சுத்துறதுக்கு தான், தனி விமானம் எடுத்துட்டு ஜாலியா இருக்கிறதுக்கு தான் நீங்க வந்து உங்க அண்ணனை ஆட்சிக்கு கொண்டுட்டு வந்தீங்களா? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு இல்லையா? நண்பர், மக்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீங்க பேசுறது எல்லாம். ஏதோ அப்ப வந்து தேர்தல் நேரத்துல கண்டுக்காம விட்டாச்சு, மயக்கிட்டீங்க, எல்லாத்தையும் மூல செலவு பண்ணிட்டீங்க. இனிமேலும் அப்படியே இருக்குமா? பாருங்க நண்பர்களே, இந்த பெண்கள் பேசுறத தொடர்ந்து நான் வந்து ஆதாரத்தோட காட்டிக்கிட்டே இருக்கேன். எது சரி தப்பு என்று உங்களுடைய பார்வைக்கு நீங்க எடுத்துக்கோங்க. வந்து உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.